ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் கால நேரங்கள் இருக்குது. நான் ஆரம்பித்தோன்னே பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிடணும், நான் எடுத்த உடனே நான் அந்த மாதிரி ஆயிடணும், நான் இந்த மாதிரி ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் அது வந்து நம்மளை வேறு பாதையில் கொண்டு போயிடும். நிறைய பேர் என்னென்னா, நான் நல்லவன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆளாக கெட்டவனா சொல்லணும், என்னை பற்றி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணுறதோ, என்ன இப்படி செய்துட்டேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறதோ, இது வந்து இந்த அவசரத்தில் வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் அவசரம் அப்படிங்கிற ஒரு டாபிக், அது கூட சேர்ந்தே காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த காலம் பதில் சொல்லுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அது வந்து நீங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவசரப்படாமல், முதல்ல அவசரம்னா என்ன, இப்போது ஒவ்வொரு நிகழ்வுக்குமான காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயது ஆகும்போது ஒரு பள்ளியில் சேர்க்குற மாதிரி வருது. அடுத்து 10 வயசு, 15 வயது, 20, ஒரு 25 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு ஒரு திருமணத்தை 20லேருந்து 25 திருமணம் பண்ண மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ 20 வருடங்கள் நீங்கள் வந்து அந்த திருமணங்கிற நிகழ்வுனா ஒரு 20-22 வருடம் நம்ம காத்திருக்கணும். அதில் நம்ம அவசரப்பட முடியாது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம், இந்த பூமியில் உருவாக்குறதுக்கு கால நேரங்கள் தேவைப்படும். இப்போ நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த வீடை கட்டுறதுக்கு எனக்கு தேவைப்படுது, ஒவ்வொரு விஷயமா செய்கிறதுக்கு. நான் அதை ரொம்ப அவசரப்பட்டு இன்றைக்கி பண்ணலாம், அது அப்படி இப்படி நம்ம பண்ணிடலாம். பட் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு கால நேரங்கள் இருக்குது. அதில் நம்ம அவசரப்படும் போது அந்த நிகழ்வுகள் எதிர்வினை ஆற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்த மனுஷன் ஆற பொறுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கிறது வரைக்கும் காவல் இருப்பாராம், ஆனால் சமைச்சு முடித்து தட்டில் வச்சோன்னா அவசரமாக சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அது மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை நம்ம வந்து மைண்டில் எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பயிரிடுறோம், அந்த பயிருக்கான காலகட்டம் வரைக்கும் காத்திருந்தால் தான் பயிர்லேருந்து என்ன வரும், பலன் கிடைக்கும். ஒரு வாழை மரம் வைக்கிறோம், அந்த வாழை மரத்தில் வந்து ஒரு 10 மாதங்கள்னால் 10 மாதங்கள் காத்திருந்தால் தான் அந்த வாழையிலேருந்து நமக்கு பலன் கிடைக்கும். இடையில வந்து நம்ம எது செய்தாலும் பலன் கிடைக்காம போயிடும். அதுமாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் கால நேரங்கள் இருக்குது. நான் நினச்ச உடனே செய்திடணும், நான் நினச்ச உடனே எனக்கு கிடச்சிடணும், நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி பண்ணாது. அதுக்கான காலம் அதுக்கு தேவைப்படும். இந்த காலத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்த உடனே எனக்கு லாபம் வந்துடணும், நான் ஆரம்பித்தோடனே பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிடணும், நான் எடுத்த உடனே நான் அந்த மாதிரி ஆயிடணும், நான் இந்த மாதிரி ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் அது வந்து நம்மளை வேறு பாதையில் கொண்டு போயிடும். நீங்கள் ஒரு விஷயம், இப்போ ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம், சரின்னு சொல்லிட்டாரு, உடனே திருப்பி ஃபோன் பண்ணி 10 தடவை ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு என்னாச்சு எப்போ தருவீங்க அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டீங்க, அவர் சரின்னு சொல்லிட்டாரு, அந்த விஷயத்தை தயார்படுத்தி இந்த மூளையும் சரி இந்த தயார்படுத்தி அவர் கொடுக்கணும்ல. ரொம்ப அவசரப்பட்டா எந்த ஒரு அவசரமும் சரியான வழியில் நம்மளை கொண்டு போகும்னு சொல்ல முடியாது. அப்போ எதுக்கு என்னென்ன காலங்களாகும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பொறுமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்த நிறைய நேரங்களில் பொறுமையாக இருந்தவங்க தோற்றதாக சரித்திரமே கிடையாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு இழப்பு வந்திருக்கலாம், அந்த நேரத்தில் அவங்க ஒரு கஷ்டப்பட்டிருந்திருக்கலாம், ஆனால் அந்த பொறுமைக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானம் அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த காலம் பதில் சொல்லும், அது நான் ரொம்ப என்னை நம்பக்கூடிய ஆள், நிறைய இடத்துல அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க, யாரையாவது ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக பேசுவாங்க, அந்த நேரத்தில் அவங்க நல்லவங்கன்னு நம்ம காட்டிக்கிறதுக்காக. இப்போ நிறைய பேர் நம்ம ஊர்லேயும் சரி பொதுவாகவும் சரி, நிறைய பேர் என்னென்னா, நான் நல்லவன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆளாக கெட்டவனா சொல்லணும். நீ நல்லவன்னா உன் பாட்டு உன் வேலையை மட்டும் பார்த்துட்டுரு, அவனுக்கு என்றைக்கு அவன் நல்லவன் தெரியட்டும். நான் நல்லவன், ஆனால் அவர் அப்படி இல்லை, அவர் இதில் மோசம், அவர் அதில் மோசம், அவர் சரி கிடையாது, ஆனால் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னோடய வாழ்க்கையை சுற்றி நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் எல்லாருக்குமே எப்போவுமே சொல்கிறது விஷயம்னா பொறுமை தான்.
இப்போ நம்மளை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்கிறது, தவறான நம்மளை சித்தரிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழிஞ்சு வரும்போது நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தா, ஆமாம்ல அன்னைக்கு சொன்னது சரியில்லை, இவன் ஆள் இப்படித்தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியமோ வேண்டியதில்லை. அவங்க சொன்ன உடனே நீங்கள் போய் அங்கே ஆர்கியூ பண்ணுறீங்க, என்ன எப்படி நீ சொல்லலாம், என்னை பற்றி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணுறதோ, என்ன இப்படி செய்துட்டேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறதோ, இது வந்து இந்த அவசரத்தில் வந்துடும். ஒரு செயல் செய்துட்டாங்க அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுத்து போகும்போது 1 வருடங்கள் 2 வருடங்கள், சில நேரங்கள் 5 வருடங்கள் 10 வருடம், ஏன் 20 வருஷம் கூட கழியலாம். ஆனால் அந்த 20 வருடங்கள் கழித்து வரும்போது அவங்க சொன்னது எதுவுமே போய் அவங்க தான் மோசமானவங்க அப்படிங்கிறது இந்த காலம் சொல்லி கொடுத்துரும், நம்ம சரியாக இருந்தால். அப்போ எந்த ஒரு செயலுக்குமே அவசரப்படாமல் அந்த செயல் நடக்கிறதுக்கான நேர அளவுகளை புரிஞ்சுக்கிட்டு அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த நிகழ்வு சரியாக நடந்துடும். இப்போ என்ன, சென்னை போகணும் 8 மணி நேரம் ஆகும், 8 மணி நேரம் ஆகும். அந்த 8 மணி நேரம் ஆகுங்கிறத எடுத்துக்கிட்டு அதை தக்கன நம்ம காரை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 8 மணி நேரத்தில் போயிடும். அவசரம் எனக்கு உடனே போகணும் அப்படின்னா கஷ்டம் இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு வீட்டில் நிறைய நேரங்களில் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக நான் அதுக்காக பெண்கள் மட்டும்தான் சொல்ல, ஆண்களும் இருக்காங்க, ரொம்ப அவசரப்படுவாங்க. ஒரு விஷயத்த சொன்ன உடனே நடந்துடணும். கேட்டால் அடுத்த 10 நிமிஷத்தில் எனக்கு வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க, நான் சொன்னேன்ல அது என்னாச்சுன்னு. பொறுமையாக இருந்தால் செயல்கள் சரியாக நடக்கும். அவசரப்பட்டால் செயல்கள் தவறுதலாக நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடித்து நிதானமாக போகும்போது பொறுத்தார் பூமி ஆழ்வார், காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். உங்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையோ கேள்விகளோ உங்களை தப்பாக பேசினாலோ உங்களை இது பண்ணும்போது நீங்கள் பதில் சொல்லாதீங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இப்போது அந்த காலங்கிறது அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி கொடுக்கும். அந்த பதில் வந்து ரொம்ப பெரிய பதிலாக இருக்கும். அந்த பதில் வந்து நீங்கள் சாதாரணமான பதிலாக இருக்காது, மிகப்பெரிய பதிலாக கூட இருக்கும். ஸோ பொறுமையாக அவசரப்படாமல் இந்த வாழ்க்கையை, நமக்கு ஒரே ஒரு முறை இப்போ அமைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எல்லோரும் வாழணும்னு வேண்டி விரும்பி கேட்டு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.